வாழ்கிறார். அவர் மரித்து போன தேவன் அல்ல. ரட்டு பாபுக்காக நினைவஞ்சலி செலுத்தின நண்பர்கள் எல்லாம் எல்லாரையும் மறந்து போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை மறவாதவர். இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரம் எடுத்து இந்த மனு குலத்தை தேடி வந்த தேவன். பிரியமானவர்களே, வேற எந்த அன்பும் உங்களை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து அன்பு மாத்திரமே. பிரியமானவர்களே, கடன் அன்பை முறிக்கும் என்று எல்லா கடையிலே பார்க்கிறோம். எல்லா கடையிலே போடுவாங்க, கடன் அன்பை முறிக்கும். அன்பை எல்லாமே முறிக்குதுங்க. எல்லாமே குடும்ப வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அன்பை முறிக்குதுங்க. ஆனா இயேசுவின் அன்பை யாராலையும் முடிக்க முடியாதுங்க. இயேசுவின் அன்பை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். சிலுவையில உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன். ரத்தம் சிந்தின தேவன். தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மோட்ச வாழ்வு உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்க. இதோ நான் வாசல் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அதாவது இதயத்தை திறந்தால், இதயத்தில் இடம் கொடுத்தால், நான் அவனுக்குள்ளே வந்து தங்குவேன், வாசம் பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. நீங்க தேடி போக தேவையில்லைங்க, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. நீங்க நின்ன இடத்துல இயேசு கிறிஸ்துவை நினைச்சு, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்ன ஆசீர்வதிங்க, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க என்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல நீங்க நினைக்கும் போது, சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில வந்து நிற்கிறாருங்க. உங்க உள்ளத்துல வந்து வாசம் செய்கிறாருங்க. ஏன் தெரியுமா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது எல்லா பாவங்களும் உங்களை விட்டு போகுதுங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், நம்புகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். நம்புகிற ஒவ்வொரு